வெரி குட் மார்னிங் பிரதர். நம்ம பார்த்துருக்க சப்ஜெக்ட் வந்து மெட்டீரியல் சயின்ஸோட ஃபோர்த் யூனிட்டோட செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல் பார்த்தோம். செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வந்து டயலெக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல் பார்க்குறோம். ஓகேவா? டயலெக்ட்ரிக் பிஃபோர் தட் வந்து எல்லா கிளாஸுமே வந்து ஆன்லைனில் நடக்கிறதுனால வந்து கம்பல்சரி வந்து மார்க் ஸ்டூடெண்ட் கொடுங்க. ஓகேவா? இதோட டயலெக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வந்து இதோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் டயலெக்ட்ரிக். ஸோ இது பார்த்தீங்கன்னா சாலிட் விச் ஹேவ் அன் எனர்ஜி கேப் அப் ஆஃப் 3 EV or more than terminated as transistors சொல்லுவாங்க. ஓகேவா? டயலெக்ட்ரிக் ஆர் நான் மெட்டாலிக் மெட்டீரியல்ஸ் ஆஃப் ஹை ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ரோ, நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் மைனஸ் ஆல்ஃபா அண்ட் லார்ஜ் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ். The insulation resistance will be affected by moisture, temperature, applied electric field and age of electricity. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் டெஃபினேஷன்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இதோட ஃபண்டமெண்டல் என்ன, டெஃபினேஷன் என்ன, அது ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்க்குறோம். ஓகே, அண்ட் தென் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? இந்த ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு டயலெக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அப்ளை பண்ணும்போது அது வந்து ஓன் டைரெக்ஷனில் வந்து வித் நெகட்டிவ் சார்ஜர் வந்து மூவ் ஆகும் நடக்கும்போது அதான் வந்து போலரைசேஷன் சொல்லுவாங்க. போலரைசேஷன் வெக்டர் சொல்கிறது இது சிம்பிள் தான். போலரைசேஷன் வெக்டர்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் லைன் காட்டுப்பார். போலரைசேஷன் வெக்டர் P equal to P rho, that is P vector equal to if the strength of the dielectric field is increased, ஸோ இன்க்ரீஸ் வந்து மியூ ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு இ. இதை வந்து போலரைசேஷனோட வெக்டரோட ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதோடைய யூனிட்டோட யூஸ் பண்ணும்போது இந்த யூனிட் யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து டயலெக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் டி வெக்டர் வந்து எலக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் சொல்லுவாங்க. இல்லைனா வந்து எலக்ட்ரிக் இன்சுலேஷன் சொல்லுவாங்க. ஓகே, இட்ஸ் எ குவான்டிட்டி விச் இஸ் யூஸ்டு ஃபார் அனலைசிங் electric static field is a presence of the dielectrics which is given by, that is equal to D equal to E equal to something in the formula. ஓகேவா? D vector equal to epsilon theta 1 plus eta e t e dash. ஓகேவா? இதை பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கு ரிலேஷன் பிட்வீன் போலரைசேஷன் வெக்டருக்கும் டயலெக்ட்ரிக் வெக்டரோட ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பார்த்தீங்கன்னா, ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இஸ் நத்திங் பட் மல்டிப்ளை பை டிவைட் த பி பை ரோ ஈக்குவல் டு சம்திங் ஈக்குவல் டு திஸ் வேல்யூ. ஓகேவா? இதான் வந்து நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கல் சப்செப்டிபிலிட்டி வந்து அது பார்த்தீங்கன்னா வந்து இஸ் அப்ளைடு ஃபீல்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வி கேன் ரைட் அஸ் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் வந்து இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணோம். ஓகேவா? திஸ் இஸ் ரைட் அண்ட் ஈக்குவேஷன் சொல்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து dielectric constant is nothing but the dielectric constant remains the shares of the electric stress which is absorbed by the material. It is the ratio between the absolute permittivity in the இது. ஓகேவா? நெக்ஸ்ட் கெப்பாசிட்டி சிம்பிள் வந்து சி. ஓகேவா? கெப்பாசிட்டி வந்து இஃப் த ஏரியா ஆஃப் த கான்ஸ்டன்ட் சி and D is the distance of the separation between the plate of the condenser, the C, and the capacitance of the condenser C, that is equal to C equal to eta 0 into A divided by D. ஓகேவா? இப்போ வந்து ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் டைரக்ட். இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக்னோட நேச்சர் பார்த்தோம். இப்போ வந்து இது டைபோலார் மேக்னெட்டிக் நேச்சர். இது இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா வந்து என்ன போட்டுக்கிறாங்க, எலக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அது வந்து மேக்னெட்டிக் நேச்சர் எல்லாமே வரும். இது வந்து டயலெக்ட்ரிக். ஸோ எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட அந்த டயலெக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸோட சிம்டம்ஸ் அது எல்லாமே வரும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவ் அண்ட் பேசிவ் டைரக்டர்ஸ். ஆக்டிவ் அண்ட் பேசிவ் டயலெக்ட்ரிக் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவ்ன்றது வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஓகேவா? பேசிவ்ன்றது வந்து இன்டெரக்டாக மூவ் ஆகுது. ஓகேவா? த டயலெக்ட்ரிக் மெட்டீரியல் மே பி கிளாஸிஃபைடு சாலிட், லிக்விட், கேஸ். ஓகேவா? இதுவுமே வந்து ஜஸ்ட் எல்லாமே வந்து சாலிட், லிக்விட், கேஸ்ன்ற நேச்சுரல் தான் வரும். ஓகேவா? இந்த சாலிட் ஃபார்மில் இருக்கும்போது தட் இஸ் ஈக்குவல் டு அது என்னென்ன வரும்னா நைலானு, பிவிசி, ரப்பர் இதெல்லாமே வந்து சாலிட் ஃபேஸ். லிக்விட் ஃபேஸில் இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து இன்சுலேட்டிங் ஆயில், சிந்தட்டிக் இன்சுலின் ஆயில் வரும். கேஷியஸ் ஃபார்மில் வந்து ஏர், நைட்ரோஜன், சல்ஃபர் ஹைட்ராக்சைடு இதெல்லாமே கேஷியஸ். ஆக்டிவ் டயலெக்ட்ரிக்ஸோட மேஜர் இது பார்த்தீங்கன்னா வந்து த ஆக்டிவ் டயலெக்ட்ரிக்ஸ் ஆர் த டயலெக்ட்ரிக்ஸ் விச் கேன் ஈஸிலி அடாப்ட் இட் செல்ஃப் டு ஸ்டோர் த டயலெக்ட்ரிக் எனர்ஜி இன்ட். ஓகேவா? பீசோ எலக்ட்ரிக் அந்த ஃபெரோ எலக்ட்ரிக் சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேசிவ் டயலெக்ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆல் தி இன்சுலேஷன் மெட்டீரியல்ஸ் சச் அஸ் கிளாஸ், மைக்கா, தட் இஸ் ஈக்குவல் டு வேரியஸ் போலரைசேஷன் மேக்னட்டிசம் பார்க்கும்போது இது வந்து ஆக்டிவ். இது வந்து நெக்ஸ்ட் வந்து வேரியஸ் polarization mechanism in dielectrics பார்த்தீங்கன்னா வந்து dielectric polarization is the displacement of the charge particle under the action of the external electric field. எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு மாடர்ன் கம்பரேஷன் போகும்போது ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 4 இருக்குது. ஒன்று வந்து
எலக்ட்ரானிக் போலரைசேஷன், அயனிக் போலரைசேஷன், ஓரியன்டேஷன் போலரைசேஷன், ஸ்பேஸ் சார்ஜ் போலரைசேஷன். ஓகேவா? ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் நேச்சரில் கூட 4 இருந்தது. இது வந்து டயஎலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மெட்டீரியல் கூட 4 இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் போலரைசேஷன், அயனிக் போலரைசேஷன், ஓரியன்டேஷன் போலரைசேஷன், ஸ்பேஸ் சார்ஜ் போலரைசேஷன். Electronic polarization is nothing but electronic polarization of the cause due to the induced dipole moment mu equal to alpha into E. ஓகேவா? The calculation of the electronic polarization without field with field. Without field னா வந்து இந்த நேச்சர் இஸ் ஈக்குவல் டு அது சார்ஜ் வந்து இன்டியூஸ்டு ஆகும்போது வித்தவுட் ஃபீல்டு வரும். வித் ஃபீல்டுன்றது வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது உனக்கு வித் ஃபீல்டு வரும். ஓகேவா? வித் ஃபீல்டோட டயக்ராம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஈக்குலிபெரியம் ரெண்டுமே சமம் சொல்கிறாங்க. ஓகேவா? லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு கொலம் ஃபோர்ஸ் சொல்கிறாங்க. ஓகேவா? லாரன்ஸ் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் எதுனா பார்த்தீங்கன்னா வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வித்தவுட் ஃபீல்டு லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து வித் ஃபீல்டோட ஒரு பார்ட்டு, அப்புறம் வந்து கோலம் ஃபோர்ஸ் வந்து வித் ஃபீல்டோட ஒரு செக்ஷன் ஒரு பார்ட்டு தான். ஓகேவா? ஸோ லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஈக்குவல் ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணும்போது யூ வில் பி கெட்டிங் திஸ் ஆன்சர். ஓகேவா? இது சிம்பிளை பண்ணும்போது நீங்கள் வந்து புக்கு பார்த்தா எழுத போகிறீங்க. ஜஸ்ட்டு இந்த ரீடிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. ஓகேவா? இது இங்கே இருக்கிற வேலை. ஓகேவா? ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் பார்க்க போது வந்து x ஈக்குவல் டு 4πe இதோட வேல்யூ. ஓகேவா? இந்த 4πe இதோட வேல்யூ கிடச்சி அந்த ரிசல்ட்டை மட்டும் கரெக்டாக ஞாபகமாக தேடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டைபோல் மூமெண்ட் இஸ் நத்திங் பட் டைபோல் மூமெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நவ் த 2 எலக்ட்ரிக் சார்ஜஸ் z plus zt plus minus zt are displaced by a distance x under the influence of the field and form induced dipole moment which is given by that is equal to induced dipole moment பார்த்தீங்கன்னா வந்து இதான். ஓகேவா? induced dipole moment பார்த்தீங்கன்னா வந்து induced dipole moment mu equal to magnitude of the charge into displacement இது வேல்யூ வந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சப்ஸ்டியூட் அந்த வேல்யூ மேலே இருக்கிற இந்த ஃபார்முலாவில் வந்து இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது வில் பி கெட்டிங் திஸ் வேல்யூ. ஓகேவா? ஃபைனலி இது வந்து இந்த எலக்ட்ரிக் போலரைசேஷனோட வேல்யூ. ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட் பற்றி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இந்த டயஎலக்ட்ரிக் மூவ்மெண்ட்டோட இது ஒர்க் பார்த்தீங்கன்னா இது. ஓகேவா? ரிலேஷன்ஷிப் பிட்வீனோட உனக்கு இந்த ஆன்சர் வந்தது. ஓகேவா? ரிலேஷன் பிட்வீனில் இது. நெக்ஸ்ட் வந்து அயனிக் போலரைசேஷன். இது எல்லாமே தியரி தான். ஸோ அதனால தான் ஃபாஸ்டஸ்ட் மூவ் பண்ணுறேன். ஓகேவா? அயனிக் போலரைசேஷன் இஸ் நத்திங் but due to the displacement of the cations plus cation பாசிட்டிவ் அயன் அண்ட் n நெகட்டிவ் அயன் அது ஒரிஜினல் அந்த ஃபிகரில் வருது. ஓகேவா? Naன்றது வந்து சோடியம்ன்றது கேட்டையான், குளோரின் வந்து நெகட்டிவ். ஓகேவா? இது வித் ஃபீல்டு வித்தவுட் ஃபீல்டு. ஓகேவா? இதோட சிம்பிள் இன் நேச்சர். ஓகேவா? இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணும்போது இது. ஓகே ஃபார் பாசிட்டிவ் கேட்டையான் இருக்கும்போது யூ வில் பி கெட்டிங் திஸ் ஒன். நெகட்டிவ் இருக்கும்போது இந்த நேச்சர் ஒன்று வரும். இது ரெண்டுத்தையும் சிம்பிளை பண்ணும்போது யூ வில் பி கெட்டிங் திஸ் ஃபார்முலா. இது வந்து ஒரு டெரிவேஷன்ஸ் தான். ஓகே, சிம்பிள் டெரிவேஷன்ஸு. இந்த டெரிவேஷன்ஸோட ஆன்சர் தான் எப்போவுமே நம்மளுக்கு மோஸ்ட்டாக கரெக்டாக பார்ப்பாங்க. இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன். ஓகேவா? ஆல்ஃபா ஈக்குவல் டு E² - W into 1 divided by small m plus 1 divided by capital M. ஓகேவா? இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஓரியன்டேஷன் போலரைசேஷன் இஸ் நத்திங் பட் அது வந்து ஒரு பெர்மனன்ட் டைபோல் மூவ்மெண்ட் தான் வரும். ஓகேவா? பெர்மனன்ட் டைபோல் மூவ்மெண்ட்டில் வந்து வித் ஃபீல்டு வித்தவுட் ஃபீல்டு ஃபஸ்ட்டு வர்றது. ஓகே, எல்லாத்துக்குமே வித்தவுட் ஃபீல்டுனா என்னென்னா ஜஸ்ட் அது நேச்சரோட வந்து இன்ட்ராக்ஷன் நடக்கும். ஓகேவா? டயஎலக்ட்ரிக் மூவ்மெண்ட் தான் இது. நேச்சரோட இன்ட்ராக்ஷன் நடக்கும்போது வித்தவுட் ஃபீல்டு வரும். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா வந்து வித்தவுட் ஃபீல்டு, இது வந்து வித் ஃபீல்டு. ஓகேவா? இதோட கடைசியாக வந்து உன்னோட ஈக்குவேஷன்ஸோட வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து திஸ் வேல்யூ வந்தது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்பேஸ் சார்ஜ் போலரைசேஷன் வந்து வித்தவுட் ஃபீல்டு வித் ஃபீல்டு என்னென்னா வந்து வித்தவுட் ஃபீல்ட்னா அந்த அப்ளிகேஷன் ஆஃப் த எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வந்து அயன்ஸ் ஆர் ஆர்டர்லி அரேஞ்சு as shown in the figure. அயன்ஸ் வந்து ஆர்டர்லி அரேஞ்ச் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நவ் திஸ் ரிகால்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டோட்டல் த ஸ்பேஸ் சார்ஜ் போலரைசேஷன். நெக்ஸ்ட் வந்து நவ் when the field is applied the ions diffuse with respect to the direction of the applied field as shown in the figure. Thus the polarization occurs is known as space charge polarization. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து டோட்டல் எலக்ட்ரிக்கல் போலரைசேஷன். Langevin dB equation that is equal to
இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் எலக்ட்ரிக் போலரைசேஷன் இஸ் சம் ஆஃப் த எலக்ட்ரானிக் போலரைசேஷன் அயனிக் போலரைசேஷன் ஓரியன்டட் போலரைசேஷன் ஸ்பேஸ் சார்ஜ் போலரைசேஷன் இது எல்லாமே வந்து அந்த போலரைசேஷன் ஈக்குவேஷனோட மேக்ஸிமம் இருக்கிற எல்லா வேலையும் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணி இந்த கடைசியாக இந்த ஈக்குவேஷனில் தான் டோட்டல் எலக்ட்ரிக்கல் போலரைசேஷன். அதனாலுமே என்னென்ன இதை பார்த்தோம் 1 2 3 ஓகேவா. அது என்னென்ன நாள் பார்த்தோன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தது என்ன பார்த்தோம், எலக்ட்ரானிக் போலரைசேஷன் அதோட ஆன்சர். எலக்ட்ரானிக் போலரைசேஷனோட ஆன்சர் என்ன வந்துச்சு இது. அப்புறம் அயனிக் போலரைசேஷனோட ஆன்சர் என்ன வந்துச்சு இது. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஓரியன்டேஷன் போலரைசேஷனோட ஆன்சர் வந்து இது வந்துச்சு. அப்புறம் வந்து ஸ்பேஸ் சார்ஜ் போலரைசேஷனுக்கு வந்து ஜஸ்ட் ஸ்பேஸ் சார்ஜ்ன்ற முடிஞ்சிச்சு. டோட்டல் எலக்ட்ரிக் போலரைசேஷன் ஜெனரல் ஈக்குவேஷன் இதை பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இதை மூணுத்தையும் வந்து ஈக்குவேட் பண்ணுறதா வந்து திஸ் இஸ் ஈக்குவேஷன் த லாஞ்சியன் லேபிள் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் கிளாஸில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா. இதோட கம்பேரிசன் இது பிஃபோராக வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் டயலெக்ட்ரிக் மெஷர்மெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சிமிலர்லி வி நோ தட் டோட்டல் போலரைசேஷன் P ஈக்குவல் டு எலக்ட்ரிக்கல் போலரைசேஷன் அயனிக் போலரைசேஷன் ஓரியன்டட் போலரைசேஷன். அது மூணு தான் வந்து டயலெக்ட்ரிக் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகேவா. இந்த மூணு தான் எலக்ட்ரானிக் அயனிக் ஓரியன்டேஷன் இது மூணு ஆன்சர் இது எழுதியிருக்காங்க. அது சிம்பிளை பண்ணும்போது யூ வில் பி கெட்டிங் திஸ் கடைசி ஆன்சர் வந்து இது தான் உனக்கு வருது. ஓகேவா. இதோட கடைசி ஆன்சர் நெக்ஸ்ட்டில் பார்த்து இதோட கம்பேரிசன் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.